செய்திகள் வாசிப்பவர் சிவசக்தி ஸ்டாலின். பிஇடி பாட வேலையை கடன் வாங்காதீர். உதயநிதி ஸ்டாலின். பள்ளிகளில் கணிதம், அறிவியல் ஆசிரியர்கள் பிஇடி பாட வேலையை கடன் வாங்கக்கூடாது என டெபுட்டி முதலமைச்சர் விளையாட்டுத்துறை அமைச்சருமான உதயநிதி ஸ்டாலின் அறிவுறுத்தியுள்ளார். விளையாட்டு மூலமாக நிறைய விஷயங்களை மாணவர்கள் கற்றுக்கொள்ள முடியும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். கல்வி, விளையாட்டு இரண்டிலும் மாணவர்கள் கவனம் செலுத்த வேண்டும் எனவும் டெபுட்டி சிஎம் உதயநிதி ஸ்டாலின் அறிவுறுத்தியுள்ளார். பொதுத் தேர்வு அட்டவணை எப்போது? அமைச்சர் அறிவிப்பு. நடப்பு கல்வியாண்டில் பொதுத் தேர்வு நடைபெறும் தேதிகளை பள்ளிக்கல்வித்துறை ஏற்கனவே அறிவித்துவிட்டது. தற்போது எந்தெந்த தேதிகளில் எந்தெந்த தேர்வுகள் நடைபெறும் என்ற கால அட்டவணை எப்போது வெளியாகும் என மாணவர்கள் காத்திருக்கின்றனர். அரசு கல்லூரிகளில் 574 தற்காலிக கௌரவ விரிவுரையாளர்கள் நியமனம். அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளில் 574 தற்காலிக கௌரவ விரிவுரையாளர்களை நியமிப்பதற்கான ஆன்லைன் விண்ணப்ப பதிவு தொடங்கியது. இதை உயர்கல்வித்துறை அமைச்சர் கோ. வி. செழியன் தொடங்கி வைத்தார். இது தொடர்பாக உயர்கல்வித்துறை அமைச்சர் கோ. வி. செழியன் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளில் நடப்பு கல்வியாண்டுக்கான மாணவர் சேர்க்கை நடைபெற்று வகுப்புகள் தொடங்கப்பட்டுள்ளன. ஏழை மாணவர்கள் அனைவருக்கும் சமமான உயர்கல்வி கிடைக்க வேண்டும் என்ற நோக்கில் முதல்வரின் ஆணையின்படி இந்த ஆண்டு புதிதாக 15 அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகள் தொடங்கப்பட்டு இருக்கின்றன. அக்கல்லூரிகளில் பல்வேறு பாடப்பிரிவுகளில் 15,000க்கும் மேற்பட்ட இடங்கள் உருவாக்கப்பட்டுள்ளன என தெரிவித்துள்ளார். பெற்றோர்களே, குழந்தைகளிடம் செல்போன் கொடுக்கிறீர்களா? உங்கள் குழந்தை அதிக நேரம் மொபைல் யூஸ் பண்ணதா? அது பல்வேறு அபாயங்களுக்கு இட்டுச் செல்லும். ஜேர்னல் ஆஃப் ஹியூமன் டெவலப்மெண்ட் அண்ட் கேப்பபிலிட்டிஸ் நடத்திய ஆய்வில் தெரிய வந்திருப்பது. 163 நாடுகளில் 20 லட்சம் பேரிடம் நடத்திய ஆய்வில் அதிகபட்சமாக மொபைல் யூஸ் பண்ற 13 வயது கீழ் உள்ள சிறார்களுக்கு தற்போது எண்ணம் அதிகரித்துள்ளது. தற்கொலை எண்ணமும் அதிகரித்துள்ளன. சமூக விளக்கம், பெற்றோர்களை அவமதித்தல், தனித்து இருத்தல் போன்ற பல்வேறு பிரச்சனைகளுக்கு குழந்தைகள் ஆளாகின்றனர். எர்த் சயின்ஸில் புதிய புரட்சி செய்ய உள்ள நிசார். நாசா, இஸ்ரோ இணைந்து நிசார் செயற்கைக்கோளை வரும் 30ஆம் தேதி விண்ணில் செலுத்துகிறது. ஸ்ரீஹரிகோட்டாவிலிருந்து சீறி பாய உள்ள இந்த நிசார் 12 நாட்களுக்கு ஒருமுறை பூமியின் மேற்பரப்பு, நிலப்பரப்பை ஆராய்ந்து சூழலில் மாற்றங்கள் மற்றும் இயற்கை சட்டங்களை பூமிக்கு அனுப்ப உள்ளது. உலகளவிய புவி ஆய்வில் ஒரு புரட்சியை ஏற்படுத்தும் என எதிர்பார்க்கப்படுகிறது. செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.